லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க புள்ளதான் தப்பு பண்ணானு இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? சும்மா ஏதாவது அடிச்சு விடக்கூடாது. எங்க ஆதாரத்தை காட்டுங்க பாப்போம். இது எழுதுற பேனா இல்ல, படம் எடுக்கிற பேன். இல்ல நேத்து ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே இல்ல தெளிவா பதிவாயிருக்கு. என்னங்க நீங்களே பாருங்க. இதை ப்ளே பண்ணுங்க. என்னடா தட்டி கேட்க வந்திருக்கியா? ஏமா பானு அடிக்க ஆளை கூட்டு வந்திருக்கியா? உங்க கூட இப்படி இருந்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? உங்க கூட இப்படி இருந்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? இப்படி இருந்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஐயோ ப்ளீஸ் யாராவது வாங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப், யாராவது வாங்க, ப்ளீஸ் ஹெல்ப், யாராவது வாங்க, என்ன காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப், யாராவது வாங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு நான் எதையும் விலைக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னம்மா இது? நீ தப்பு பண்ணிட்டு எதுக்காக செந்தில் மேல தேவையில்லாம பழி போட்ட? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கவா? சார் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். கரிகாலன் சார் சொல்லிதான் நான் இப்படி பண்ணேன். அவர்தான் நான் சொல்ற மாதிரி பண்ணு, உனக்கு இன்டர்னல் மார்க்ஸ் மொத்தத்தையும் போடுறேன்னு சொன்னாரு. அதனாலதான் பண்ண. என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மிஸ்டர் கரிகாலன், என்ன இது? சார் இல்ல சார், அது வந்து அந்த பொண்ணு. என்ன சார் இதை நீங்க பண்ணலன்னு சொல்ல போறீங்களா என்ன? எல்லாருமே தப்பு பண்ணிட்டு முதல்ல சொல்ற வார்த்தை நான் இதை பண்ணலங்கிறது தான். நீங்களும் அதைத்தானே சொல்ல போறீங்க? ஒரு வாத்தியாரா இருந்துட்டு நீங்களே இப்படி பண்ணலாமா? அப்பா அம்மாக்கு அப்புறம் அதிகமா நம்புறது வாத்தியார தான். பெத்தவங்க உங்களை நம்பிதானே அவங்க பிள்ளைகளை அனுப்புறாங்க. அவங்களுக்கு நல்லது சொல்லித்தர நீங்களே இப்படி தப்பா பயன்படுத்துறீங்க.
படிக்கிற பசங்களை நல்வழிப்படுத்தி அவங்கள நல்லவங்களா இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியது நீங்க தான். உங்களுக்கு தான் அதுல பொறுப்பு அதிகமா இருக்கு. ஆனா நீங்களே தப்பு பண்ணா மொத்த சமுதாயமும் பாதிக்கும். இந்த பிள்ளைக்கு முதல்ல டிசியை கொடுத்து அனுப்புங்க சார். ஆமாய்யா, என் புள்ள மேலையும் என் குடும்பத்து மேலையும் வீணா பழி சொன்ன இந்த பொண்ண சும்மா விடக்கூடாது. இவள சும்மா இருங்க அத்தை. சார், இந்த பொண்ணை தண்டிக்க வேண்டாம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பொண்ணுங்களே இப்படிதான்னு முத்திர குத்திருவாக. இப்பவும் படிக்கிற இடத்துல எவ்வளவோ பொண்ணுங்களுக்கு தினம் தினம் பாலியல் தொல்லைகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த பொண்ணு சொன்ன பொய்யால மத்த பொண்ணுங்களுக்கும் அதே மாதிரி தானே கெட்ட பேர் வந்திருக்கும். அப்புறம் அவங்க யாரும் அவங்களுக்கு நடக்கிற அசிங்கத்தை வெளியவே சொல்ல மாட்டாங்க. உண்மையா பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக இவ பண்ண தப்ப மன்னிச்சு விட்டுருங்க சார். முதல்ல கரிகாலனை சஸ்பெண்ட் பண்ணுங்க. உன்னை நான் வார்ன் பண்றேன். இனிமே இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு துணை போக கூடாது. சரி சார். சாரி செந்து, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்ல, எல்லாரும் போலாம். போங்க, கிளாஸுக்கு போங்க. என்ன சார், என்ன வெளியே அனுப்பிச்சிருவீங்களா? ஹலோ, நீங்க ஒரு வாத்தியாருங்கிறதுனால தான் நீங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் நான் பொறுத்துட்டேன். ஆனா நீ இப்ப வாத்தியார் இல்ல. ஏதாவது பம்பு பண்ண நொறுக்கிடுவன் நொறுக்கி. அத்தை, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டே இருங்க, நான் அது வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துடு. அந்த பைய காலேஜ்ல படிச்சா என்ன, படிக்கலைனா என்ன? அவன் வாத்தியாரானா என்ன, வாத்தியார் ஆகாம எக்கேடு கட்டு போனா என்ன? நான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா காலேஜுக்கு வந்தேன். ஓ, நம்பிட்டேன். உங்க அண்ணனை பண்ண மாதிரி எல்லாம் என் புருஷனை அம்புட்டு சுலபமா நீங்க சாச்சிட முடியாது. அவகளை தொடணும்னா நீங்க என்ன தாண்டி அது உங்களால முடியாது. இனிமே எனக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைச்சு நீங்க எதையும் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது எனக்கு எதையாவது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலுக்கு பல மடங்கு அதிகமா திருப்பி கொடுப்பேன். அது அன்பா இருந்தாலும் சரி, வம்பா இருந்தாலும் சரி. நீங்க 1 கொடுத்தா நான் திருப்பி 100 கொடுப்பேன். உங்களால அதை தாங்கவே முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு வயசு வேற ஆயிடுச்சு. போற காலத்துக்கு கொஞ்சமாவது புண்ணியத்தை தேடுங்க. நீங்க பண்ண பாவம்லாம் போதும். அப்புறம் கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வெளியே கூடிய சீக்கிரம் ஆசிரியர் செந்தில் அப்படிங்கிற பலகைய ஊரே பார்க்கும், நீங்களும் பாப்பிய. அப்போ சில விஷயம் உங்களை விட்டு போகும். என்னது? இல்ல, அப்பதான் உங்களுக்கு எங்களை பத்தி புரியும்னு சொல்ல வந்தேன். எனக்கும் எல்லாமே தெரியும் மாமனாரே. இல்ல,
எங்களுக்கும் 4 விஷயம் தெரியும்னு சொல்ல வந்தேன். நான் வரட்டா சின்ன மாமனாரே? பாய். நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. எங்க மாப்பிள்ள திரும்ப படிக்க முடியாம போயிருமோன்னு. காலேஜ்ல நடந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உசிரே வந்துச்சுக்கா. படிக்க வைக்கிற வாத்தியாரு இப்படியா நடந்துக்குவான்? நல்ல வேளை அந்த கடவுள் நம்ம பக்கம் நின்னு நம்மளை காப்பாத்திட்டான். தம்பி மாணிக்கம், கடவுள் நம்ம பக்கம் இல்லடா, நம்ம கூடவே என் மருமக ரூபத்திலேயே தான் இருக்கா. அவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாளோ அன்னைக்கே அந்த சாமி நமக்கு துணையா வந்துருச்சு. இவதாயா என் சாமி, என் மவனையும் நம்ம மானத்தையும் காப்பாத்துன சாமி. போதும் போதும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். விட்டா உன் மருமக புராணத்தை திரும்ப திரும்ப ஒரே ராகத்துல பாடிக்கிட்டே போவியே, அவளுக்கே கூச்சமா இருக்கு பாரு. நான் பாடுவேன். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான மருமக கிடைச்சா எல்லா மாமியாரும் என்ன மாதிரி புகழத்தான் செய்வாங்க. ஒண்ணு இல்லாத மருமகளுக்கே ஆளுக்கு பீத்திக்கிறாங்க. மருமக மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைச்சா 8 கட்டி ராகமே பாடுவாங்க. படிச்சவங்களுக்கே தெரியாத இந்த யோசனை ஏன் மருமகளுக்கு வந்திருக்குன்னா பாத்துக்கோயேன். அக்கா, உன் மருமக படிக்காத மேததா நான் ஒத்துக்கிறேன். நீ முதல்ல போய் சூடா ஸ்ட்ராங்கா சுகர் கம்மியா ஒரு காப்பி எடுத்துருவாய. அத குடிச்சிட்டு உன் மருமக புராணத்தை 4 புறம் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓகா, சரி சரி எடுத்துட்டு வர இரு. ஏமாமா, இதுக்குள்ள இம்புட்டு சமாச்சாரம் இருக்கா? எப்படி மாமா? ஏமுதா, பிரச்சனை வரும்னு உனக்கு முன்னாடி தெரியுமா? பின்ன எல்லாம் தெரிய போய்த்தானே. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்னமா என்ன சொல்ற? டேய் மாணிக்கம், என்ன நடக்குது? அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. நம்மளை சுத்தி என்ன பிரச்சனை வரலாம்னு சொன்னேன். நீ போய் காப்பிய போடு போ. டேய் மாப்ள, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விஷயம்? உன் இதயத்து பக்கத்துல என் மக இருக்கணும்னு இந்த பேனாவை கொடுத்தான்னு நினைச்சியா? எல்லாம் உன்னை நோட்டம் போடுறக்காகத்தான் இதை உன் பாக்கெட்ல வச்சா. நீ அந்த தீபா பொண்ணோட சிரிக்கிறது என்ன, வெளியே கூட்டு போறது என்ன, ஹோட்டலுக்கு கூட்டி போறது என்ன, அந்த புள்ள வேற பாக்குறதுக்கு கலரா அழகா சுருட்ட முடி கூட இருக்காளா? நீ சின்னதா ஏதாவது சபலம் பற்ற கூடாதுல, அதுக்குதான். அந்த பொண்ணோட நீ கனெக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறக்காத்த உன் மேல ஒரு கண்ணு வைக்கிறக்காத்த இந்த பெண்ணை வச்சிருக்கா. இந்த பெண் இது வேறையா? நீங்க 2 பேரும் கூட்டு கலவானியாதுல? டேய், நீ எப்படி வேண்டாலும் நினைச்சுக்கடா. இந்த பேனா மட்டும் உன் பாக்கெட்ல இல்லைன்னு வச்சுக்க, உன் நிலைமைய நம்ம குடும்ப நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாரு என்ன ஆயிருக்கும்னு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்களா? மாப்பிள, இந்த விஷயத்துல ஆம்பளைகளை நம்ப முடியாதுடா. சித்தப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இத தம்பி பாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தா, நானும் இது ஒரு சாதாரண பேனான்னு நினைச்சுதான் கொடுத்தேன். இதுல கேமரா இருக்கிற விஷயம்லாம் நேத்து அவன் போன் பண்ணி சொல்லும் போதுதான் தெரியும். ஏதோ கதை சொல்றீங்க, நம்புறேன். ஆனா உங்களை பார்த்தா எதையோ மறைக்கிற மாதிரியே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமில்லடா, நீ யோசிக்காம போய் படி. ஓடா, முறைச்சுக்கிட்டு போறேன் பாரு. சித்தப்பா, என்ன இப்படி உளறிட்டிய? ஆனா நல்ல வேலை சமாளிச்சிட்டிய, இல்லனா என்ன ஆயிருக்கும்? அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா கோவத்துல அவ அம்புட்டு பெரியும் போட்டு தள்ளிடுவாங்க. அதனாலதான் யாருக்குமே தெரியாம நம்ம 2 பேரும் இதை மறைச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ தெரியாம ஆத்திரத்துல வந்துருச்சுமா, மன்னிச்சுக்கமா. பரவாயில்ல சித்தப்பா, ஆனா எப்படியோ
தெரியும் சித்தப்பா, தெரிஞ்சுதான் வச்ச. நமக்கு இவக தான் எதிரி, இவங்க இதத்தான் நமக்கு பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கவனமா, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க எந்த பக்கம் இருந்து தாக்குனாலும் நம்மள சுத்தி கவசம் இருக்கணும். நாம கொஞ்சம் ஏற்பாடா இருக்கிறது நல்லது தானே. அந்த காலத்திலேயே அவ அம்புட்டு யோசிச்சவக இப்ப சொல்லவா வேணும்? என் மாமனாருக்கு நடந்த தப்ப திரும்ப இந்த வீட்டுல நடக்க விட மாட்டேன். எல்லாத்தையும் கண்டிப்பா சரி பண்ணுவேன். நீ சரி பண்ணிடுவோடா, சரி பண்ணிடுவேன். மாமா, நீ ஒரு மாமா. மாமா படிக்கலனாலும் உலக அறிவு மொத்தத்தையும் விரல் நுனியில வச்சிருக்க. நீ ஒரு படிக்காத மேதை. உனக்கு தெரியாத விஷயமே இல்ல, எல்லா பதிலும் கிடைக்கும். மொத்தத்துல நடமாடும் என்சைக்ளோபீடியா மாமா நீ. என்னது என் சைக்கிளை பிடிக்கவா? அது இருந்தா தானே பிடிப்ப. அதை வித்துட்டே எப்பயோ குடிச்சு காலி பண்ணிட்டானே. மாமா, அப்படின்னா நீ ஒரு சகலகலா வல்லவன்னு அர்த்தம். என்ன மாப்பிள, பீடிகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. இந்த மாமன் கிட்ட என் ஒரு கிட்னியை குடுக்கற தவிர வேற எதுவுமே இல்லையாடா? மாமா, மொத்தம் 2 கிட்னி இருக்கே மாமா. உன்னத்தை சரக்குக்கு தார வட்டாச்சே. இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். மாமா, நான் சொல்றது கேளு. எனக்கு ஒரு சின்ன டவுட், அத நீதான் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அமுதா எனக்காக என்னென்னமோ பண்றா. எனக்கு ஒரு பிரச்சனைனா மொத ஆளா வந்து நிக்கிறா. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படியே துடிச்சு போயிடுறா. என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறா. டேய், இதுல உனக்கு என்ன டவுட்? எனக்காக இவ்வளவு பண்றவ என்ன மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறா? இதுதான் என் டவுட். டேய், முறையா நீ பண்ண காரியத்துக்கு அவன் உன் கூட வாழவே கூடாது. இருந்தாலும் அவன் உனக்கு இப்படி பண்றான்னா இதுக்கு மேல என்னடா பண்ணணும்? மாமா, இப்பதான் நான் உன்னை பெருமையா பேசினேன். நீ என்னடா கற்பூரம் மாதிரி இருப்பேன்னு பார்த்தா கழுத மாதிரி இரு. அது இல்ல மாமா. எது இல்லடா? நீ சொல்றத நான் ஏத்துக்கிறதெல்லாம் வேற, நான் சொல்றத ஏத்துக்கிறது வேற. இப்ப உனக்கு புரியுதா? ஓ, புரியுது புரியுது. அதான் கூடல் சம்பந்தமா பேசுறீங்க. டச்சிங் டச்சிங். என்ன மாப்பிள, வெக்கமா? அடச்சி, மூஞ்சி முகரையும் பாரு, கேவலமா இருக்குடா. டேய் மாப்பிள, என் மக அமுதா மனச அம்பிட்டு சீக்கிரத்தை நீ கரைக்க முடியாதுடா. நீ வாத்தியார் ஆகாம என் மகளை தொடக்கூட முடியாதுடி. சரி மாமா, அவ எனக்கா இவ்வளவு பண்றால, அவளுக்கு ஏதாவது நான் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு என்ன தவிர வேற என்ன பிடிக்கும்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல. மாமா வரோம் வரோம். கீழே சொல்லுங்க சித்தப்பா. நீங்க தானே கூப்பிட்டீங்க? ஆமா ஆமா. சொல்ல. அது ஒண்ணு இல்ல. அப்ப சரி. ஆமாடி, இருக்குடா, இருக்கு. வா வா வா, பக்கத்துல வா. சொல்லுங்க. அது வந்துமா, என் மாப்பிள்ள முன்ன மாதிரி இல்ல. இப்ப படிப்பு மேல ஆர்வம் வந்து ரொம்ப அக்கறையா நல்லாவே படிக்கிறாமா. எப்படியும் கூடிய சீக்கிரமே நீ விரும்பினபடியே வாத்தியார் ஆயிடுவாமா. இப்ப அவன் மேல உனக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாற்றத்துக்கு எல்லாமே நீ அவனுக்காக கஷ்டப்பட்டத. அதான் பையன் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான். எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் சித்தப்பா. அவங்க நல்லா படிச்சாலே அது எனக்கு பண்ண மாதிரி தான். ஆனா என்னம்மா, எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. அதெல்லாம் மாப்பிள்ள படிச்சிருவான். அவன் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா நீ ஆமாமா, படிப்பை தவிர வேற ஏதாவது கேட்க சொல்ல. ஆமா கண்ணு, உனக்கு வேற ஏதாவது வேணும்னா என் மாப்பிள்ள போய் அதை வாங்கிட்டு வந்துருவாமா. அப்போ உங்க மாப்பிளைய சஞ்சீவி மாலைய பேத்து எடுத்துட்டு வர சொல்றீங்களா? என்னடா இவ்வளவு பெருசா கேக்குறா? சமாளிக்கலாம் விடுங்க. ஏமா, இவன் என்ன ஆஞ்சநேயர் சாமியா? அவன் வெறும் ஆசாமிமா. வேற ஏதாவது கேள. இன்னும் இதை யோசிக்கிறா. இவ யோசிக்கிற பார்த்தா மாப்பிள்ள பயமா இருக்குடா.
மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வர சொல்லுங்க சித்தப்பா. அல்வாவா? மாப்ள, என்னடா உன் பொண்டாட்டி எம்புட்டு பெரிய சமாச்சாரம் சொல்லிட்டு போறா, நீ என்னடாடா அசால்ட்டா நிக்கிற? என்ன பெருசா கேட்டா? மல்லிகைப்பூ அல்வா அப்படிதானே, நான் வாங்கிட்டு வரேன். இதுக்காக மட்டும் யோசனை. டேய், என்னடா இத போய் சாதாரண விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன கல்தன்னு சொல்லிட்டு நீ பெரிய கோவேரி கல்தையா இருக்கேடா. டேய், அவன் உன்கிட்ட கேட்டது மல்லிகைப்பூ அல்வாவும்டா. மாமா. ஆமா, இப்ப வாய போல. டேய், உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க கேட் ஓபன் ஆயிருச்சுடா. அவ சொன்னதை வாங்கிட்டு வந்து அசத்து. அசத்திர மாமா. டேய், அப்படியே உங்க அம்மாவுக்கு எனக்கு நைட் ஷோவுக்கு டாடா படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வா. அப்பதான் உங்க ஷோவுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். டாடா டாடா பார்த்தா பிள்ளை பரப்பா. மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வாசா. அமுதா, அமுதா, பூவை நானே தலையில வச்சு விடவா? என்னம்மா, என்னாச்சு? என்ன ஆச்சா? உங்க மாப்பிள்ள பண்ண காரியத்தை கேளுங்க. டேய், என்னடா பண்ண? என்ன பண்ணி தொலைச்சா? அவ சின்ன பொண்ணுடா. நான் ஒண்ணுமே பண்ணல மாமா. நான் எந்த அர்த்தத்துல வாங்கிட்டு வர சொன்னா அவர் எந்த அர்த்தத்துல வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க சித்தப்பா. சித்தப்பா, உங்க மருமகனுக்கு ஏன்டா புத்தி இப்படி போதும்?